ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. நல்ல சூப்பரான ஒரு ஈவினிங், சண்டே ஈவினிங். நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு எங்கள் லோட்டஸ் கார்டனுக்கு வந்துட்டேன். எங்கள் மொட்டுக்களெல்லாம் பார்க்கலான்னு. இது நம்ம பிங்க் க்ளவுடோட மொட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்குது, அப்புறம் இங்கேருந்து ஒரு குட்டி பெட்டு வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இந்த பிங்க் க்ளவுடை மலர வைக்கலாமா? நிறைய பேர் நிறைய டவுட்டு கேட்குறாங்க. குட்டி பட்டு தான், இந்த மாதிரி பட்டெல்லாம் மலர வைக்கலாமான்னு கேட்குறாங்க. இல்லை, உங்களுக்கு வந்து பட்டு வந்துருச்சுங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் அதெல்லாம் மலர வச்சிடாதீங்க, காஞ்சி போயிடும். இது வந்து பிங்க் க்ளவுடோட பட்டு தான். இதில் பாருங்கள், இது நல்லா அப்படியே தொட்டால் மலர்ற மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இதோட சென்டர் போர்ஷன் வந்து நல்லா தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து மலர வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃப்ளவரை மலர வச்சு நான் காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் இந்த சைடில் இருந்து இப்படி நம்ம ஜஸ்ட் ஒரு இது மாதிரி வெளியில் பெட்டல்ஸ் நம்ம வந்து அப்படியே மலர வச்சுக்கலாம். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரியே பிங்க்லோடெல்லாம் நம்ம மலர வச்சா தான் மலரும். இது வந்து தனியாக மலராது. நம்மளோட பிங்க் ஸ்பார்க் வெரைட்டி நிறைய பேர் என்கிட்ட தான் வாங்கியிருக்காங்க. அது சிங்கிள் பெட்டல் தான். அதில் வந்து பெட்டல்ஸ் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரத்தில் மலர்ந்துடும் அதுவாகவே. இது வந்து மல்டி பெட்டல் வெரைட்டி. ஸோ வந்து நம்ம வந்து மலர வைக்கணும். மேக்ஸிமம் நம்மளோட ஹைப்ரிட் லோட்டஸில் எல்லாமே வந்து மல்டி பெட்டல் வெரைட்டிஸ் தான் அதிகமாக இருக்கும். சிங்கிள் பெட்டல் கம்மி தான். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் சொல்லணுன்னா எல்லா ஃப்ளவர்ஸும் நம்ம வந்து மலர வைக்கிறது தான் மலர மாதிரி இருக்கும். சில பர்டிகுலர் ஒரு 2-3 வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து தனியாக மலரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சூப்பரான ஒரு ஸ்மெல் வருது. போன வருஷம் கூட நான் காமிச்சிருந்தேன். என்னோடய பிங்க் க்ளவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃப்ளவர் அப்படியே ஒன்றா நின்றுட்டு இருந்த மாதிரி அந்தளவுக்கு பூத்துது. இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஃப்ளவர் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி தான். லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து நான் மிராக்கிள் மலர் வச்சதை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் இதோட ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் சிமிலராக தோணும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலி மிராக்கிள் வந்து நல்ல பெரிய சைஸே வரும். இதை விட கொஞ்சம் கலரும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. இன்னும் இதில் நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். ஆக்சுவலி வந்து இது இப்போ என்னோடய ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்து இந்த ஸ்டாண்டிங் லீஃப் கூட வந்து ஒரு ஃப்ளவர் தான் இது. அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஃப்ளவர் கிடச்சிருக்கு. சில டைம் நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்ஸ் கூடயே நம்மளுக்கு வந்து பட்டு வரும். ஸோ அது வந்து இவ்வளோ நம்மளுக்கு வந்து சைஸ் கிடைக்காது. வர வர லீஃபோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி ஃப்ளவரோட சைஸும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த வெரைட்டி பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட S1 தான். S1ஓட ஃப்ளவர் மலர வச்சிடலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளை கூப்பிடுற மாதிரியே இருக்கும், வாங்க என்னை வந்து மலர வைங்க அப்படின்ட்டு. இல்லைன்னா அப்படியே நம்மளுக்கு அது அப்படியே நின்று அப்படியே அந்த லீவ்ஸ் எல்லாம் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து அப்படியே கொட்டி போயிடும் மலர வைக்கலைன்னா. ஒரு டைம் என்னோடய ஒரு கஸ்டமர் என்கிட்ட கேட்டாங்க, என்னோடய ஃப்ளவர் எல்லாமே காஞ்சு தான் போகுது மலரல அப்படின்ட்டு. அப்புறம் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க மலர வைக்கல அப்படின்னாங்க. அதனால் நிறைய பேர் இதெல்லாம் தெரியாமல் இருக்கும். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்கக்கிட்ட சொல்ல வேண்டாம். பட் அந்த மாதிரி பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட S1 வந்து நம்ம ஃப்ளாட்டிங் லீஃப் கூடயே நம்மளுக்கு நிறைய பட்டு வரும். பாருங்கள், இந்த ஒரு பாட்டில் எத்தனை பட்டு இருக்குன்ட்டு பாருங்கள். கவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் கவுண்டெல்லாம் பண்ணலை. பாருங்கள், ஃபுல்லாக பட்டு தான். அடுத்தது நம்மளோட சந்திரபாகா தான். சந்திரபாகா ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் நிறைய பேருக்கு வந்து இந்த வெரைட்டி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது ஒரு டார்க்கான ரெட்டு சூப்பரான ஷேடுன்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட சந்திரபாகாவோட ஃப்ளவரு. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு பாருங்கள். இன்னும் வந்து இதோட ஃப்ளவர் இது வந்து ஆக்சுவலி சின்ன ஃப்ளவர், ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ளவர் தான் இது. அதனால தான் இது இந்த ரீபாட்டிங்க்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவரு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து சின்னதாக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், கலரு எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும் சந்திரபாகாவோட ஃப்ளவர்ஸு. என்னோட ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் என்னோட கஸ்டமர் வந்து எனக்கு நிறைய பட்டு வந்து வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் என்னை கேட்பாங்க, இது என்ன வெரைட்டின்னு. நம்ம சந்திரபாகா தான். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு டார்க் ரெட்டிஷ் பிங்கில். இன்னும் பாருங்கள், நிறைய பட்டு இருக்குது பாருங்கள்.
பிளான்ட் மெச்சூர் ஆக ஆக இதை பாருங்கள், இங்கே ஒரு குட்டி பட்டு. பிளான்ட் மெச்சூர் ஆக ஆக நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வெரைட்டி தான் சந்திரபாகா. அடுத்தது நம்மளோட லியாங்லி. லியாங்லிலையும் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் தான், சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் வரும். இது ஒரு மைக்ரோபால் வெரைட்டி தான். இங்கேயும் இருக்குது. லியாங்லி இங்கே ஒரு பட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து வரும் இந்த ஃப்ளவரை. பிளான்ட் மெச்சூர் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனாலும் ரொம்ப பெரிய ஃப்ளவர்ஸ் இதில் வராது. நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மைக்ரோபால் வெரைட்டி தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து பட்டு இருக்குது. குட்டி 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 பட்டு அங்கங்கே வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்புறம் தான் இங்கே இருக்குது, அங்கங்கே பட்டு இருக்குது. அடுத்தது வந்து நம்மளோட கர்ணா தான். கர்ணாவும் பாருங்கள், பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து பட்டு வளர்ந்து இந்த உள்ளே இருக்கிற அந்த சென்டர் போர்ஷன் தெரிகிற மாதிரி வரும். அப்போ தான் நம்ம வந்து இதெல்லாம் மலர வைக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த வெளியில் இருக்கிற அந்த பெட்டல்ஸ் லைட்டாக ஓப்பன் பண்ணி விடலாம். ஆக்சுவலி இந்த மழையும் வெயிலும் மாறி மாறி வரும்போது நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து அதிக டேஸ் நிற்காது. சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து அது கலர் ஃபேடாகி கொட்டி போயிடும் பெட்டல்ஸு. இது வந்து கர்ணா வந்து ஒரு சூப்பரான வெரைட்டி தான். என்னோடய வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்து பெரிய ஃப்ளவர் வந்திருக்கும் கர்ணாலாம் போன டைமு. இப்போ இது ரீபாட்டிங்க்கு அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான், அதனால தான் கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வெரைட்டியில் ஒன்று தான் கர்ணாவும். ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி. ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். இது பார்த்தீங்களா, நான் எப்போவுமே என்னோடய வீடியோஸில் சொல்கிறது தான். பாருங்கள், நம்ம கர்ணாவோட ஃப்ளவர் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும், இது எவ்வளோ சின்னதாக இருக்குது. இப்படி தான் இருக்கும் நம்மளோட வெரைட்டிஸ் எல்லாமே. ஸ்டார்டிங் ஃப்ளவர் வரும்போது சின்னதாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த கர்ணா. இன்னும் இதில் நிறைய பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்லா ஸ்டாண்டிங் லீஃப்லையும் இது வந்து நம்மளுக்கு பட்டு கொடுக்கும். பாருங்கள், இங்கேயும் பட்டு வந்திருக்கு. சூப்பராக பட்டு வர ஒரு வெரைட்டி தான் நம்மளோட கர்ணா. சூப்பரான ஒரு ஸ்மெல்லும் வரும். அவ்வளோ நல்ல ஒரு வெரைட்டி. அடுத்த ஃப்ளவர் பார்க்கலாம். அடுத்தது நம்ம அமெரிக்கா மில்லியா தான். பாருங்கள், இவங்க அப்படியே சுற்றி இருக்காங்க. இங்கெல்லாம் நிறையா இருக்குது. நான் இது வந்து மலர வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அமெரிக்கா மில்லியாவை நான் கொஞ்சம் மலர வச்சுட்டேன். இங்கே பாருங்க, எல்லாம் மலர வச்ச வீடியோ லாங் ஆகும்ட்டு தான் நான் வந்து காட்டல. நம்ம அமெரிக்கா மில்லியா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இங்கேயும் இருக்குது பாருங்கள், இன்னும் எவ்வளோ மொட்டு பாருங்கள். இந்த ஃப்ளவரை ஒட்டியே இன்னொரு பெரிய மொட்டு, ஒரு சின்ன மொட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் இருக்குது மொட்டு. அப்புறம் தான் மலர வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மெச்சூராக ஆகணும். இந்த மாதிரி மொட்டெல்லாம் மலர வைக்கலாமா அப்படின்னு என்ன கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் பெருசாகணும். இந்த மேல் போர்ஷனில் ஒரு சின்ன ஹால் மாதிரி வரும். அப்போ தான் நம்ம வந்து அமெரிக்கா மில்லியெல்லாம் நம்ம வந்து மலர வைக்கணும். கர்ணாவும் அமெரிக்கா மில்லியெல்லாம் பாருங்கள். இப்போ நம்மளோட எல்லா பாட்ஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறையவே மொட்டு வந்திருக்கு. இங்கே வரவே சூப்பராக இருக்கும். நம்ம அகிலா பாருங்கள், ஹைட்டாக லீஃப் வரும் அகிலாவில் எப்போவுமே. இங்கே பாருங்கள், இப்போ தான் இது வந்து ரீபாட்டிங்க்கு அப்புறம் நிறைய பட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட அருணிமா பாருங்கள், அருணிமாலும் பாருங்கள் நிறைய மொட்டு இருக்குது. இங்கே இது நம்மளோட அமோர்ஜியா தான். மொட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்குது. இது இன்னொரு டபுள் இருக்கிற நம்மளோட கர்ணா தான். இது வந்து நம்மளோட அதிதி தான். அதிதி பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 4 இலை தான் வந்திருக்கு ரீபாட்டிங்க்கு அப்புறம். அதுக்குள்ளே இங்கேயும் பட்டு வந்திருக்கு, இங்கேயும் பட்டு வந்திருக்கு. இது ஒரு சூப்பரான வெரைட்டி. இது நம்மளோட மிதிலா தான். மிதிலாவோட பட்டு பாருங்கள், நல்ல உருண்டையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து இன்னும் ஹால் விழுவலை, அதனால நம்ம இதை மலர வைக்கக்கூடாது. இது சின்ன பட்டு தான்.
நம்மளோட புது வெரைட்டி வைடூரியாலேயும் பட்டு வந்திருக்கு. 2 டபுள் இருக்கும், 2 டபுளையுமே வந்து பட்டு வந்துருச்சு. இது நம்மளோட பீக் ஆஃப் பிங்கு, நல்ல பூ பட்டு வந்திருக்கு. பூ இன்னும் அங்கே மலர்ற ஸ்டேஜில் அங்கே ஒரு டபுள் இருக்குது. இது நம்மளோட ஐஸ்வர்யா தான். ஐஸ்வர்யா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஓப்பன் ஆகி இந்த சென்டர் போர்ஷன் நல்லா தெரிகிற மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து மலர வைக்கணும். இப்போ ஐஸ்வர்யாவை மலர வச்சிடலாம். ஐஸ்வர்யாவும் சூப்பரான ஒரு டபுள் ஷேட் வெரைட்டி தான். நம்ம அமெரிக்கா மீலியா மாதிரியே நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஐஸ்வர்யா. ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளவரு. அதே மாதிரி இதோட சைஸ் வந்து ஃப்ளவர் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அமெரிக்கா மேலேயே வந்து ஒரு பவுல் லாட்டஸ் தான், அதோட ஃப்ளவர் சைஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. நம்ம பெரிய டபுள் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஆனாலும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. இது வந்து ஐஸ்வர்யாவோட இந்த டபுள் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான். இது ஃபஸ்ட்டு ரீபோர்ட்டிங்க்கு அப்புறம் வந்துருக்கிற ஃப்ளவர். இதே பாருங்கள் எவ்வளோ நல்ல பெரிய சைஸ் வந்திருக்கு. இது வந்து பிளான்ட் மெச்சூர் ஆன பிறகு வர பட் அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து நல்ல சைஸ் பெருசு வரும். நம்மளோட 2 கை சைஸ் அளவுக்கே வரும். நம்ம கர்ணா எல்லாம் மாதிரி நம்ம வந்து நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துட்டிங்கன்னா பிளான்ட் அப்படியே மெச்சூர் ஆகி வளர வளர நம்மளுக்கு நல்ல சூப்பரான ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். சூப்பராக இருக்குல்ல நம்மளோட ஐஸ்வர்யா. இந்த டைம் வந்து இதோட உள்ளே வந்து ஒரு எல்லோ ஷேட் வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த உள்ளே வந்து ஒரு எல்லோ ஷேட் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளவரு. ஒரு லைட் ஷேடு, டபுள் ஷேடு. இது நம்மளோட ரெட் ஃபீலிங் தான். ரெட் ஃபீலிங்லேயே இந்த பட்டு வந்திருக்கு இப்போது. இது நம்மளோட புது வெரைட்டி பீம்லேயும் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பட்டு வந்திருக்கு. இங்கே ஒரு பட்டு வருது. இப்போ வந்து எல்லா வெரைட்டிஸ்லேயும் நமக்கு பட்டு வந்திருக்கு. நான் முன்ன சொன்ன மாதிரி இது நம்ம வைடூரியாவோட இன்னொரு டப்பு, இதுலேயும் பட்டு வந்திருக்கு. நம்ம இங்கிறத பார்க்கும்போதே தெரியும். அதே மாதிரி நம்மளோட வைகாலேயும் பட்டு வந்திருக்கு. இது நம்மளோட லியாங்லி தான். இது வந்து நம்மளோட சேம் ஃபியூகா தான். பாருங்கள், நான் இப்போ சேல் போட்டிருந்தேன். இது வந்து நான் பவுல் லோட்டஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. பாருங்கள், இது சின்ன டப்பில் தான் நான் வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு 4 ஃப்ளாட்டிங் லீவ்ஸ் தான். அது கூட பாருங்கள் நம்மளுக்கு குட்டியாக பட்டு வந்திருக்கு. சூப்பரான ஒரு ப்ளூமர் இது. அவ்வளோதான் நம்ம வீடியோ. நிறைய பேர் என்னை கேட்குறாங்க, இது கேரளாவில் தானே வரும், தமிழ்நாட்டில் நம்மளோட கிளைமேட்லலாம் வந்து இந்த ஃப்ளவர்லாம் வருமா அப்படின்னலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் பாருங்கள், இது நம்ம சேலத்தில் தான், என்னோடய வீட்டு மாடியில் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள் எனக்கே எவ்வளோ பட் அண்ட் ஃப்ளவர்ஸ் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக நம்ம வந்து லாட்டஸ் பிளான்ட்டை டேக் கேர் பண்ணால் நம்மளோட கிளைமேட்டில் லாட்டஸ் நல்லா சூப்பராக ஃப்ளவர் ஆகும். எனக்கே பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லா டப்லேயுமே வந்து 1-2 முட்டுன்னு இருக்குது. பட் இல்லாத ஒரு டப்பு கூட இல்லை. நம்மளோட மிராக்கிள் பாருங்கள். நம்மளோட பிளான்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கணுன்னா நம்ம பிளான்ட்டை நேசிக்கணும், டேக் கேர் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நம்ம பிளான்ட்ஸ் வந்து திருப்பி வந்து நம்ம கொடுத்த அந்த பாசத்தை நமக்கு திருப்பி காட்டுவாங்க. அதுதான் நம்மளுக்கு அவங்க கொடுக்குற ஃப்ளவர்ஸு. அது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். செடியை நேசிக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு செடியை நம்ம பிளான்டிங் பண்ணி அதில் வந்து ஒரு இலை வளர்ந்து அதில் பட்டு வந்து அது பூக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது செடியை விரும்புகிறவங்க எல்லாருமே வந்து இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. நான் வந்து என்னோடய செடிகளை ரொம்ப நேசிக்கிறேன். என் செடிகளெல்லாம் என்னையும் ரொம்ப நேசிக்கிறாங்க. அதுதான் வந்து என்னோட இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி இவ்வளோதான் நம்மளோட வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வாட்டர் லில்லிஸை பற்றியும் லாட்டஸ் பிளான்ட்ஸை பற்றியான நம்மளோட புது புது விசேஷங்கள் எல்லாம் தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து புது புது ஃப்ளவர்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு மலர வச்சு காட்டுறேன். மாதிரி உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.